வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன, எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசி 3.1ல ரீடிங் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு வந்து ஃபர்தரா நெறைய கொஸ்டின் வச்சு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நெறைய வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குளோபுலர் டிரான்ஸ்ஃபர் இஸ் யூஸ்ட் இன் விச் வெல்டிங் ப்ராசஸ்? ஸோ நீங்கள் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த வெல்டிங் ப்ராசஸில் அந்த மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வரும்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குளோபுலர், அப்புறம் வந்து ஷார்ட் சர்க்யூட், டெப் ட்ரான்ஸ்ஃபரு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் வந்து எதில் வந்து உங்களுக்கு வந்து வரும்? எந்த வெல்டிங் ப்ராசஸில் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீமா இல்லைன்னா மேக், இதில் தான் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டிக்கு, அது கிடையாது. ஸோ எம்எம்ஏ, அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் சி ஆப்ஷன் பாருங்கள், இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஸோ இதில் தான் வந்து குளோபுலர் ட்ரான்ஸ்ஃபர் வந்து வெல்டிங் ப்ராசஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து லீடிங் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் கரெக்ட் ஆன்சர், வாட் கரண்ட் யூஸ்ட் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் மோட்? குளோபுலர் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன டைப் ஆஃப் கரண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்? ஸோ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீமா ப்ராசஸில் வந்து நம்ம வந்து டிசி பாசிட்டிவ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டிசி பாசிட்டிவில் தான் வந்து ஆர்கோ ஸ்டேபிளாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து பெனிட்ரேஷனும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அது நம்ம ஆல்டர்னேட் கரண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் குளோபுலர் ட்ரான்ஸ்ஃபரில். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் பியும், ஏன்னா டிசி அண்ட் ஏசின்னு கொடுத்துருக்காங்க. ஏசி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டிசி வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அது நெகட்டிவாக பாசிட்டிவ் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. ஸோ சியும் தப்பு. ஏன்னா வந்து அதுவும் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. டேரக்ட் காரணம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது பாசிட்டிவா நெகட்டிவா எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். அடுத்து வந்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஓசிவி இன் எம்எம்ஏ வெல்டிங் வித் டிரான்ஸ்ஃபார்மர்? சரிங்களா? இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜோட முக்கியத்துவம் என்ன எம்எம்ஏ வெல்டிங்கில், அதுதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ், இதுக்கு வந்து முக்கியத்துவமே கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து ஓசிவி ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜுக்கு முக்கியத்துவம் இருக்குது. சரிங்களா? இது எதுக்கு நம்ம வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்க்கை வந்து இனிஷியலாக வந்து அவங்களை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இது வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்னால் உங்களுக்கு அந்த வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்க் இனிஷியேஷனுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து இட் டிட்டர்மைன் த கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் டி ஆப்ஷன் பாருங்கள். இது டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன். டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, இது வந்து வெல்டிங் அப்போது நம்ம வந்து எப்படி ப்ராப்பராக வந்து இந்த பேராமீட்டர் சால்வ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து இருக்கும். ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜுக்கும் இந்த டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு பெனிட்ரேஷன் வந்து ஆஃப்டர் உங்களுக்கு வந்து வெல்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வரக்கூடியது. சரிங்களா? இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து இது வெல்டிங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டெர்மினல் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் வந்து இந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ இதுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ லீடிங் கொஸ்டின் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் கரெக்ட் ஆன்சர், இஸ் த ஓசிவி த ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்? ஸோ முந்தைய கொஸ்டின் ஆன்சரையும் ரெஃபரன்ஸாக வச்சு பார்க்கும்போது இந்த ஓசிவி வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஓசிவி வந்து ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கிடையாது. ஸோ இது வந்து வெல்டிங்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். சரிங்களா? இது வந்து ஒன்ஸ் வந்து வெல்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ், டிபெண்டிங் ஆன் த ஆர்க் லென்த். ஆர்க் லென்த்தை வச்சு இது வந்து ஒர்க் ஆகுது ஆப்ரேட்டிங்கில் அப்படின்னு பார்க்குறாங்க. இல்லை. ஸோ ஆப்ரேட்டிங் இந்த அந்த ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி நம்ம வந்து வெல்டிங் பண்ணும்போது வரக்கூடிய வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் நோ, இட் ட்ராப்ஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஒன்ஸ் வெல்டிங் பிகின்ஸ். ஒன்ஸ் வந்து வெல்டிங் ஸ்டார்ட் ஆனவுடனே இது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த ஓப்பன் சர்க்யூட் வால்டேஜ் வந்து ஆப்ரேட்டிங் வால்டேஜ் கிடையாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில். ஸோ அதுதான் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? ஓப்பன் சர்க்யூட் வால்டேஜ் ஆப்ரேட்டிங் வால்டேஜ் வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஆப்ஷன் சியும் தப்பு, ஆப்ஷன் டியும் தப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் R1 அவுட். ஸோ இது பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த R1 அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு 3 வந்து சிமிலராக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்பீட் கிராக்கிங், கோல்டு கிராக்கிங், HIC கிராக்கிங், அதுக்கப்புறம் ஹார்ட் கிராக்கிங். ஸோ ஃபஸ்ட்டு 3 எதனால் வருது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் உள்ள மாட்டிருக்கனால தான் வந்து வருது. ஸோ லாஸ்ட்டு ஹார்ட் கிராக்கிங் வந்து உங்களுக்கு வந்து இம்ப்யூரிட்டிஸ் பேஸ்மெண்ட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா, அது போக உங்களுக்கு வந்து இந்த டெப்த் வித் ரேஷியோ, ஸ்ட்ரிங்கி ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடியது தான் வந்து ஹார்ட் கிராக்கிங். ஸோ அதுதான் வந்து இந்த 3 இதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. ஸோ லீடிங் கொஸ்டின் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் விச் இஸ் காமன் டு ஆல் த ப்ரீவியஸ் கிராக்கிங் மெக்கானிசம். ஸோ இந்திய கொஸ்டினில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 3 வந்து காமன். ஸோ இந்த 3க்கும் எது வந்து காமனாக இருக்குது, அந்த கிராக் வர்றதுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜன்னால தான் வந்து வரக்கூடிய கிராக்கு தான் வந்து இந்த அண்டர்பீட் கிராக்கு, கோல்டு கிராக்கு, HICC. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஸோ மற்ற பிசிடி இது வந்து ஹார்ட் கிராக்கிங்க்கு வரக்கூடியது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதில் வந்து கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஆர்க் லென்த், அந்த ஆர்க் வோல்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு கரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்மால் சேஞ்சஸ் தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதிகமாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இஸ் ஸோ கால் பிகாஸ் வெல்டிங் கரண்ட் ட்ராப்ஸ் கான்ஸ்டன்ட்லி டூரிங் த வெல்டிங் ப்ராசஸ், வெல்டிங் ஆப்ரேஷன். ஸோ வெல்டிங் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது வெல்டிங் கரண்ட்டு கிராஜுவலாக அவங்களுக்கு வந்து ட்ராப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கான்ஸ்டன்ட் கரண்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸில் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும், பட்டு ட்ராப் ஆகிட்டே இருக்காது. அதுக்கப்புறம் ஒர்க்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் லார்ஜ் சேஞ்ச் இன் வோல்டேஜ் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் சேஞ்ச் இன் கரண்ட். ஆமாம், உங்களுக்கு வந்து ஆர்க்கில் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து கம்மியாக தான் வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ ட்ரோப்பிங் கேரக்டரிஸ்டிக் கரெக்டான ஆன்சர் வந்து இது. உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட்னால உங்களுக்கு வந்து வால்டேஜ் அதிகமாக சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு கரண்டில் வந்து ஸ்மால் சேஞ்ச் தான் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சியும் டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக் அதுக்கு வரக்கூடிய ஃபேக்டர் தான் வந்து சியும் டியும். ஸோ யூஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஆர்க் டு பேலன்ஸ் த ஆம்பியரேஜ் அண்ட் வோல்டேஜ். உங்களுக்கு வந்து அந்த வோல்டேஜை வந்து நம்ம வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆர்க்கை வந்து செல்ஃப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கரண்ட்டை வந்து நம்ம வந்து குறையுது கூடுது. சரிங்களா? ஸோ இது வந்து ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக்கில் வரக்கூடியது தான். ஸோ ஆப்ஷன் சியும் டியும் ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக்கில் வரக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ லீடிங் கொஸ்டின் பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் கரெக்ட் ஆன்சர் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். ஸோ முந்தைய ஆன்சரையை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஸோ இது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ
ஃபர்ஸ்ட் வந்து திஸ் அப்ளைஸ் டு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஆர்க் வெல்டிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ திஸ் அப்ளைஸ் டு மேனுவல் வெல்டிங் ப்ராசஸ். ஆக்சுவலாக டூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரெண்டு இதில் இருக்குது. ஒன்று வந்து ஜீட்டா, இன்னொன்று வந்து எம்எம்ஏடபிள்யூ. எல்லா வெல்டிங் ப்ராசஸ்லாம் இல்லை, இந்த ரெண்டு வெல்டிங் ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மேனுவல் வெல்டிங் ப்ராசஸ் தான். இந்த எம்எம்ஏ சரி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜீட்டாவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து மேனுவல் வெல்டிங் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்க் லென்த் உங்களுக்கு வந்து வேரி ஆனாலும் ஸ்ட்ரைட்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. சரிங்களா? ஆப்ஷன் சியும் தப்பு, ஆப்ஷன் டியும் தப்பு. ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் பாய், டேக் கேர், சீ யூ.